Yes, welcome to my YouTube channel. நம்ம சேனல் வந்து பிஜிடிஆர்பிக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தோன்னா ஃபோரியர் சீரீஸில் 25 கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். இப்போ அதே கண்டினியூஸாக வந்து ஃபோரியர் சீரீஸில் இம்பார்ட்டன்ஸ் கொஷின் நம்ம பார்க்கலாம். டைரெக்டாக வந்து ஸ்டேட்மெண்ட் கேட்கக்கூடியதை பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின், the period of the function sin 3x அப்படின்னு இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா பீரியட் ஆஃப் த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தோன்னா sin x, sin nx, cos nx, tan nx அப்படின்னு நமக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. அப்போ sin nx அப்படின்னா நமக்கு 2π/n ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா sin nx வந்து 2π/n. அப்போ வந்து பார்த்தோன்னா sin 3x, அப்போ n வந்து நமக்கு 3 அப்படின்னா அப்போது 2π/3. இது வந்து sin 3x உடைய அதனுடைய ஃபங்க்ஷன், பீரியட் ஆஃப் ஃபங்க்ஷன். அப்போது 2π/3 வந்து ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆப்ஷன். அதே cos nx நமக்கு அதே ஃபார்முலா 2π/n தான் நமக்கு. அப்போ வந்து என்னோட வேல்யூ 2ன்னு கொடுத்தோம்னா 2 கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், பை மட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், இந்த பீரியட் ஆஃப் ஃபங்க்ஷன் cos 2x. அப்போ cos 2x நமக்கு 5. அதே சேம் அதே 2π/n ஃபார்முலா. அடுத்து வந்து பார்த்தோன்னா tan nx, இது டேரெக்டாக நமக்கு ஃபார்முலாவே நமக்கு கொடுத்துருக்குது. பீரியட் ஆஃப் tan nx சரிங்களா. அப்போ வந்து sin nx, cos nx ரெண்டும் 2π/n. tan nxக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா π/n சரிங்களா. அப்போது tan nx π/nனா nக்கு நமக்கு 2 3 என்ன வேல்யூ கொடுத்தாங்க, π/2 π/3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் தேர்ட் கொஷினுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், the graph of the odd function is symmetric about அப்படிங்கிறது. அப்போது அந்த graph of odd function symmetric about எப்படி இருக்கும், ஆப்போசிட் குவாட்ரண்ட் x axis y axis ரெண்டு இருக்குது. அப்போது odd function of the symmetric about வந்து ஆப்போசிட் குவாட்ரண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷனும் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து ஆட் ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு வந்து அது விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் வந்து ராங். கீழே இருக்கிற வந்து ஆப்ஷன் ஏபிசிடியில் எது நமக்கு ராங்கான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள் இந்த ஆப்ஷன்ட்டு g of x into f of x odd function, அது even function. இங்கே even வந்து பார்த்தோன்னா ஃபார் எனி வந்து கான்ஸ்டன்ட் k நம்ம எடுத்தோம், k into f of x வந்து odd ஃபங்க்ஷனாக இருக்கும். இதுதான் வந்து நமக்கு ஆப்ஷன் வந்து ராங்கான ஆப்ஷன், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இஃப் வந்து f இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தது அப்படின்னா இன்டெக்ரல் -π to +π f of x dx அப்படின்னு ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் ரெண்டு இதுவும் கொடுத்துருக்குறோம். அப்போ ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா -π to 5 இருந்தால் அது வந்து இன்டெக்ரல் வந்து 2 times ஆஃப் இன்டெக்ரல் 0 to 5 f of x dx எழுதுவோம். அது இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டியோட ஃபார்முலா அது சரிங்களா. அப்போ வந்து -π to +π f of x dx வந்து ஈவன் ஃபங்க்ஷன் இருந்தால் 2 times ஆஃப் இன்டெக்ரல் 0 to 5 f of x dx எழுதலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து f of x depended by the periodicity of the condition வந்து f of வந்து x plus 2 equal to f of x அப்படின்ற கண்டிஷன் நமக்கு இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி எழுதலாம், நம்ம f of x plus 2 equal to f of x அப்படிங்கிறது தான் நம்ம எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னோம்னா ஆப்ஷனில் வந்து பாருங்கள், f of phi equal to f of minus phi அப்படின்னு எழுதலாம். லாஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா அது இன்டெக்ரல் -π to π வந்து ஈவன் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தோம். இப்போ அது ஆட் ஃபங்க்ஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஈவன் ஃபங்க்ஷன் அதை 2 times ஆஃப் அப்படின்னு எழுதியிருப்போம். இங்கே f of x இஸ் வந்து ஆட் ஃபங்க்ஷன் இருந்தால் -π to +π f of x dx அப்படி இருந்தால் நமக்கு வந்து ஆட் ஃபங்க்ஷன் வந்து 0, அது இன்டெக்ரல் வேல்யூ 0, -π to +π f of x dx equal to 0. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எஃப் இஸ் வந்து ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் ஆன் வந்து -π, +π வந்து டிஃபைன் பண்ணால் என்ன g of x equal to f of x plus f of -x. இது ரெண்டு ஃபங்க்ஷன் g of x h of x அப்படி ரெண்டு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அது ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்குமா. f g அண்டு h வந்து ஈவன் ஃபங்க்ஷன், ஆட் ஃபங்க்ஷன், இல்லைனா ஈவன் அண்ட் ஆடாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். g of வந்து x equal to f of x plus f of -x வந்து ஈவன் ஃபங்க்ஷன், அது f of x minus f of -x வந்து பார்த்தோன்னா ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஆப்ஷன் வந்து சி வந்து கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் f of x வந்து பார்த்தோம்னா a not given by a not
ஏஎன் பிஎன் அப்படின்னு நமக்கு இருக்க ஃபார்முலா வந்து அப்போ ஏ நாட் வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு நம்ம சொல்லி பாருங்கள். எக்ஸ்பென்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸில் 0 இல்லை ஏ நாட் ஈக்குவல் டு 1/5 மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இது தனியாக ஏ நாட்டு ஏஎன் பிஎன் அப்படின்னு நமக்கு இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா ஏ நாட்டோட வேல்யூ என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்குறாங்க. ஏ நாட் ஈக்குவல் டு 1/5 மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இங்கே செகண்ட் ஒன் வந்து பிஎன் டேரெக்டாக உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கு. பிஎன் ஈக்குவல் டு 1/π அதே மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் எஃப் ஆஃப் எக்ஸ் சைன் என்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இது வந்து பார்த்தோம்னா ஏஎன் வந்து பார்த்தோம்னா சேம் இதே நமக்கு பார்த்தோம்னா காஸ் என்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே இருக்குது காஸ் என்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் வந்து ஏஎன். ஏ நாட் ஏஎன் பிஎன் வந்து ஃபோரியர் சீரிஸுடைய நம்முடைய கோஎஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் கொஷின் சேம் அதே நமக்கு ஃபோரியர் சீரிஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஆட் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த இன்டர் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் அதை நமக்கு இங்கே இருக்கிற ஃபார்ம் ஃபோரியர் சீரிஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ நாட் ப்ளஸ் சம் ஆஃப் என் ஈக்குவல் டு 1 to இன்ஃபினிட்டிவ் ஏஎன் காஸ் என்எக்ஸ் ப்ளஸ் பிஎன் சைன் என்எக்ஸ் அப்படி இருந்தால் ஏ நாட் ஏஎனோட வேல்யூ என்ன நமக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னாவே ஏ நாட் ஏஎனோட வேல்யூ நமக்கு 0 நமக்கு இருக்கும். அப்போ பிஎனோட வேல்யூ மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்த்தோம்னா ஏ நாட் வந்து 0 ஏஎன் வந்து 0 ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆப்ஷன். இது ஆட் ஃபங்க்ஷன். அப்போ ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நமக்கு என்ன வரும் நமக்கு இங்கே வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஆட் ஃபங்க்ஷன்றதுனால ஏ நாட்டும் ஏஎனோட வேல்யூ நமக்கு 0 நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரிக்லெட் கர்னல் வந்து அதனுடைய ஃபார்முலா. டிரிக்லெட் கர்னல் நம்ம என்னென்னு சொல்லுவோம் டிஎன் ஆஃப் டி ஈக்குவல் டு 1/2 plus sum of k equal to 1 to infinitive sorry k equal to 1 to n cos kt அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம டிரிக்லெட் கர்னலோட ஃபார்முலா. அது மைனஸ் இன்ஃபினிட்டிவ் லெஸ் தென் டி லெஸ் தென் இன்ஃபினிட்டி இருக்கும். அது நம்ம வந்து கீழே இருக்கிற இந்த ஃபார்முலா டிரிக்லெட் கர்னல் ஃபார்முலா விச் இஸ் ஃபாலோவிங் வந்து ராங் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது வந்து டிஎன் ஆஃப் டி வந்து பீரியடிவ் ஃபங்க்ஷன் வித் பீரியட் 2/5 இது நமக்கு கரெக்டான ஆப்ஷன் தான். டிஎன் ஆஃப் மைனஸ் டி அப்படின்னா அது டிஎன் ஆஃப் டி ஃபார் ஆல் டி. அதே இன்டெக்ரல் 0 to π dn of t dt வந்து π/2 ஆப்ஷன் ஏ பி டி. இது எல்லாமே நமக்கு அந்த டிரிக்லெட் கர்னலுடைய ஃபார்முலாஸ் நமக்கு எல்லாமே கரெக்ட் ஆப்ஷன் தான். அப்போ வந்து டிஸ்கண்டினியூ ஆன் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா சி தான் நமக்கு ராங்கான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1/5 into integral minus π to 5 f square f of x square equal to a0 square by 2 plus sum of 1 to infinity ak square plus bk square. இது அதனுடைய ஈக்குவலிட்டி ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது 1/5 இங்கே ஈக்குவல் அப்படின்னு இருக்குது. a0 square by 2 plus sum of 1 to infinity ak square plus bk square ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்ட் ஆப்ஷன். என்ன ஃபார்முலா அப்படின்றது கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அது பர்சபிள் ஈக்குவலிட்டி அப்படின்றது அதனுடைய ஃபார்முலா. சேம் இதே நமக்கு ஃபார்முலா இதில் வந்து பார்த்தோம்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சேம் அதே நமக்கு 1/5 மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் எஃப் ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு இருக்குது. அப்படின்னு இருந்தோம்னா இது நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னால் இது வந்து அது வந்து பெசல்ஸ் ஃபார்முலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆப்ஷன் வந்து சி. சேம் ஒரே ஃபார்முலா இது கிரேட்டர் தென் லெஸ் தென் நமக்கு கிரேட்டர் தென் இங்கே ஈக்குவல் அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் வந்து ஏகே கமா பிகே ஆஃப் ஏ லெபக் இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் அப்படின்னு இருந்தால் அது நம்ம என்னென்னு சொல்ல முடியும்னா ஏகே வந்து கமா பிகேவும் லெபக் இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் மஸ்ட் வந்து அதனுடைய லிமிட் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்ஃபினிட்டிவ் இருந்தால் கே டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் இருக்கணுங்களா, இல்லைனா 0 இருந்தால் கே டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ், இல்லை 0னா கே டென்ஸ் டு 0ன்னு இருக்குது. அப்போ லெபக் இன்டெக்ரல் ஃபங்க்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய 0 வந்து இருந்ததுன்னா கே டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் நமக்கு இருக்கும். ஆப்ஷன் வந்து பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டிஸ்கண்டினியூட் அட் x0 எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டிஸ்கண்டினியூ அட் x0 தென் வந்து ஏபிசிடி ஆப்ஷனில் வந்து நமக்கு எது நமக்கு அதனுடைய டிஸ்கண்டினியூ இருந்தால் அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்றது வந்து பாருங்கள். டிஸ்கண்டினியூட் ஆஃப் x0 அப்படிங்கிறது ஆப்ஷன் இது நம்ம கரெக்ட் ஆப்ஷன் அப்படி போனால் லிமிட் வந்து எப்சிலான் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் x0 மைனஸ் எப்சிலான் ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு அது x0 மைனஸ் எப்சிலான் அது x0 ப்ளஸ் எப்சிலான் ரெண்டுமே வந்து நாட் ஈக்குவல் டு இருக்கும். ஆப்ஷன் வந்து சி வந்து கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் கொஷின் பை யூஸிங் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவாலிட்டி ஆஃப் த வேல்யூ. இதே போல் வந்து 1 + 1/2/6 3/6 இருக்குது. அது 2 ஸ்கொயர் வந்து 3 ஸ்கொயரு 4 6 8 எல்லாமே நமக்கு இருக்குது. நீங்கள் வந்து ஃபார்முலா நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டாகவும் 1 + 1/2/6 3/6 அப் டு எக்ஸெட்ரா அப்படின்னா டேரெக்டாக நமக்கு வந்து இது வந்து ஈக்குவேஷன் மாதிரி நம்ம அப்படியே ரிவர்ட் பண்ணிக்கலாம். அது வந்து 5/6 / 945 அப்படின்றது நமக்கு ஆப்ஷன் வந்து பி வந்து கரெக்ட் ஆப்ஷன். அது ஃபார்முலாவே நம்ம வந்து டேரெக்டாக பார்த்துக்கலாம். அது வந்து சம்மா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி போடணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவாலிட்டி 5/6 / 945 அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் சேம் அதே போல் 8ல் இருக்குது. அதே யூஸ் வந்து ஃபர்ஸ்டோட ஈக்குவலிட்டி வந்து பார்த்தோன்னா the வேல்யூ ஆஃப் 1 + அது 2/8 + 3/8 அப் டு எக்ஸட்ரா இருக்குது. அதே வந்து 6லேருந்து நமக்கு இங்கே 8 வருது அப்படின்னா எதுக்கு நமக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் இது நமக்கு இதுவும் சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் நம்ம போடணும். 5/8 / 9450 ஆப்ஷன் வந்து சி வந்து கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், எஃப் இஸ் வந்து கண்டினியூஸ் -π, +π தென் வந்து சிக்மா n = S1 + S2 அப் டு எக்ஸெட்ரா பை என்னன்னு இருக்குது. இந்த சீக்வன்ஸ் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் சிக்மா 1 to ∞. அது எப்படி இருக்கும் நமக்கு அதனுடைய கன்வர்ஜன் டைவர்ஜன்ஸ் வந்து ஃபார்ம் எப்படி இருக்கும் சிக்மா n அப்படின்றது வந்து பாருங்கள். இது கன்வர்ஜன்ஸு வந்து F1 வந்து -5 to +5 இருக்குங்களா, -5 to +5 கன்வர்ஜன் டைவர்ஜன்ட் அது யூனிஃபார்ம்லி கன்வர்ஜன்ஸ் டு F ஆஃப் -5, +5 ஆப்ஷன் வந்து சி வந்து சிக்மா வந்து nx எப்படி இருக்கும் சீக்வன்ஸ் 1 to ∞ யூனிஃபார்ம்லி கன்வர்ஜன்ஸ் டு வந்து F ஆன் -5, +5 நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஃபோரியர் சீரிஸில் பார்த்தோம். இதே போல் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொஷின் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூஸாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.